கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைய நாள் அற்புதமாய் நடத்தினதுக்காய் கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமீன். எடுங்க சங்கீதம் புஸ்தகம் பார்க்கலாம். சங்கீதம் 139 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி நடக்க போகிறோம், நம்ம என்ன சொல்ல வரன்ட்டு அவர் நல்லாவே அறிந்து கொண்டிருக்கிறார். ஆமாம் தானே? நம்ம அவரை துதிக்க போகும்போது, என் பிள்ளை நம்மளை துதிக்க வரான், எந்த நோக்கத்தில் துதிக்க வரான், என்ன சொல்லி துதிக்க வரான்ட்டு அவர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமீன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் கூர்ந்து கூர்ந்து பார்த்து கவனித்து கொண்டு அதை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த காரியத்தை நீங்கள் கைவிட போகிறோமோ, எந்த காரியம் நம்மளுக்கு நடக்கலையோ, அந்த காரியத்தை இன்றைய நாள் குறித்து எடுத்துக்கோங்க. தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் கூறும் முன்னே நான் உன்னோட காரியத்தை அறிந்திருக்கிறேன். ஆமீன். அவர் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர், நீ இதை தான் சொல்ல வர போகிறேன், எனக்கு தெரியும், நான் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், உன்னோட நோக்கத்தை நான் நிறைவேற்றுறேன், உன்னோட காரியத்தை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாத்திலும் நின்று நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமீன். தேவ பிள்ளைகளே, இனி ஒரு நாட்களில் தேவனுக்காய் நம்ம பிரயாசப்பட்டு ஒவ்வொரு காரியங்களும் அவரிடத்தில் உண்மை விசுவாசமாக நம்ம செய்யலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமீன்.